தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025. ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உங்களோட உண்மையான விஸ்வரூபம். இது என்ன ஜோசியரை எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நவ கிரகங்களோட முக்கியமான நகர்வுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் செட்டில் ஆயிருக்கு. இதுல ஒரு கிரகம் நன்மை செய்யுது அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை செய்யுது. அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில இருக்கிற குரு பகவானோட ஜூன் மாசம் 15ஆம் தேதி சூரிய பகவான் போய் சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார். இதே காலகட்டத்தில் சுக்கிரன் மேசராசியில பயணிக்க போறாரு. புதன் மேசம், ரிஷபம், மிதுனம்னு 3 ராசியில பயணிக்க போறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீச நிலையில இருந்த செவ்வாய் பூமி காரகன் அவர் கடகராசியிலிருந்து 8ஆம் தேதி பயிற்சியாகி போய் சிம்ம ராசியில ஞானகாரகன் கேதுவோட இணைய போறாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கு. இது நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மாசத்துல இருக்கு. சரி, உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களோட நிலை, இந்த கிரகங்களோட ராசி மாற்றம் என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்க எந்த இடத்துலலாம் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டச்சனியோட ஆதிக்கத்துல நீங்க இருக்கீங்க. அதோட உங்களோட ராசிநாதன் புதன் மாச தொடக்கத்துல ரிஷபராசியில இருக்காரு. 2ஆம் தேதி மிதுன ராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறாரு. 22ஆம் தேதி லாபஸ்தானமான கடக ராசிக்கு வர போறாரு. அப்ப 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல ஆட்சி, அதன் பிறகு 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த 3 இடத்துக்கு ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறவரு வர போறாரு. அதோட பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு, கடனை கொடுக்கக்கூடிய இடத்துல, பகையை கொடுக்கக்கூடிய இடத்துல, நோய் நொடியை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலும் நல்ல வேலையா குரு பார்க்க புனிதப்பட்டதால உங்களுக்கு பெரிய அளவுல கடன் வர பிரச்சனை இருக்காது. 10 ரூபா கடன் இருந்தாலும் உடனே நாளைக்கே எடுத்து வை, இன்னும் 10 நாள்ல எடுத்து வை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எந்த கடனும் இல்லை. இந்த அரிகடைங்கிறது இல்லை. 10 ரூபாய் இருக்கு, அடைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ சம்பாரிச்சு மாசம் கொஞ்சம் கொடுப்போம், இல்லை ஒரு நகை நட்டு பேங்க்ல தான் வச்சிருக்கோம், வட்டி கட்டிட்டு இருக்கோம், மூட்டுவோம், பொய்வோம், வந்துவோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டக்க அண்டாத பிரச்சனைகளா தான் இருக்கும். பிரச்சனை இருக்கு, கிட்டக்க அண்டலைங்கிறது தான் கணக்கு சொல்லுது. அதோட இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மிதுன ராசியில மாசம் தொடங்கி 2ஆவது நாள் ஆட்சி பெற்று உட்கார போறாரு புதன், ராசி அதிபதி. சொந்த வீட்டுல உட்கார்றார். அவருக்கு உங்க வீடு சொந்த வீடு தான், மிதுனமும் சொந்த வீடு தான். 10ஆம் இடத்துல அவர் போய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காருங்கும் போது ரொம்ப துணிச்சலா சில முடிவுகள் எடுப்பீங்க. மனக்கசப்புகள்லாம் மாறும். என்ன 10ல் குரு, பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகுவும் சனியும் சரியில்லைங்கிறப்ப கெட்ட மாற்றம். ஆனா புதன் போய் அங்க ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காருல, குருவுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சியோட உட்கார்றாரு அப்படிங்கிறப்ப தொழில் ரீதியான வளர்ச்சி உச்சத்தை தொடுங்கிறது தான் கணக்கு சொல்லுது. அதனால இந்த 10ஆம் இட குரு அப்படிங்கிறவரு உங்களுக்கு வித்தியாசமான நன்மைகள் அப்படிங்கறத செய்வாரு. அதோட 15ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான், கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் அங்க போய் குருவோட இணைஞ்சு குருராஜ யோகம் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. அப்ப 10ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில வலுவடையுது. சொந்த தொழில் தொடங்குறீங்களா? தொடங்குங்க, நல்லபடியா இருக்கும். என்ன கேட்டா 100% சொல்லுவேன். ஒரு இடத்துல வேலை செய்யறேன் ஜோசியரை, எனக்கு ஒன்றும் பெருசா வருமானம் இல்லை, விசுவாசமா தான் வேலை செய்யறேன், ஆனா சம்பளம் கூடுதலா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அல்ல அர்ஜென்ட்டுக்கு 2 நாள் லீவு போட முடியல, நிறைய குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள், சொந்த பந்தங்களோட முக்கியமான விசேஷங்களுக்கு கூட லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னோட நேரமே என்னமோ தெரியல, எங்க ஓனர் வீட்லயும் அன்னைக்குதான் ஏதாவது அவங்க சொந்த பந்தத்திலயும் விசேஷமா இருக்குது, அப்ப அவங்க அங்க போறப்ப நானும் அங்க இருக்க வேண்டியதாகி போகுது, எனக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது ஜோசியரை அப்படின்னு புலம்புறவங்களாம் சொந்த தொழிலுக்கு வந்துடலாம். எத்தனை நாளைக்கு தாண்டா இன்னொருத்தண்ட முட்டி அடிச்சு இன்னொருத்தனுக்கு சம்பாரிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறது? நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் இன்னைக்கு நம்ம புழுக்க ஒளி அடிக்கிறது? நமக்கு நாம உழைப்போம் 10 ரூபா அப்படின்னு நினைச்சு சொந்த தொழில் தொடங்குறோங்கிற எண்ணம் உள்ளவங்க தாராளமா வெளியில வரலாம். இந்த மாசத்துல தொடங்கக்கூடிய தொழில் உங்களுக்கு நிரந்தரமாகவும் இருக்கும், நல்ல வருமானத்தையும் 10 ரூபா கூடுதலா கொடுக்குங்கிறது தான் கணக்கு சொல்லுது. அப்ப சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தொடங்குங்க, எந்த விதமான தப்பு அப்படிங்கறதும் இல்லை. அதோட இந்த மாசம் 22ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வர போறார். கடகராசிக்கு வர்ற புதன் உங்களோட ராசிக்கு லாப வீடு அப்படிங்கறதால நிறைய நன்மைகள் அப்படிங்கறத செய்வாரு. குறிப்பா
பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியில சேர்க்கை கிடைக்கும். இப்ப கல்லூரி சேர்க்கை காலம் அப்படிங்கறதால பிள்ளை என்ன படிக்கிறது, ஏதோ ஒரு மார்க் எடுத்திருக்கு, நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளை எங்க போய் சேர்க்கறது, சுமாரான மதிப்பெண் தான் இருக்கு, இதுக்கு எங்கேயாவது சீட்டு கிடைக்குமா, இப்படி எல்லாம் குழப்பம் இருந்துச்சு பாத்தீங்களா. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். அதுல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நல்ல அறிமுகமான ஒருத்தர் வந்து இல்லப்பா இதை படிங்க, இதை படிக்க வச்சாதான் பிள்ளைங்களுக்கு பின்னாடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். அப்ப பிள்ளைகளோட கல்வி, உங்களோட கல்வி, நீங்களே மாணவர்களா இருந்தாலும் என்ன படிக்கணும் அப்படிங்கறதுல தெளிவான சிந்தனையோட அந்த கல்வி அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து படிப்பீங்க. அது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கறத கொடுக்கும். அது மாதிரி மேசராசியில சுக்கிரன் அப்படிங்கிறவர் இந்த மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அதோட அங்க இருந்துகிட்டு அவரோட வீட்டை அவரே பார்ப்பார். உங்களோட ராசிக்கு 2வது வீடு துலா ராசியை பார்ப்பார். அப்ப 2ஆம் வீடுங்கிறது பலம் அடைகிறதுங்கிறதால காசு பணம் சிறப்பா இருக்கும். அது மாதிரி பகை குணம், நம்ம கிட்ட சண்டைக்கு வர்றவனுங்கிறவங்க கூட நம்மளை பார்த்தா விலைக்கு போடுவோம். சே இவங்கிட்டயாடா சண்டைக்கு வந்தோம், பார்த்தா நல்லவனா இருக்காயா, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு போவான். அது மாதிரி உங்களை மேல கடுப்பா இருந்திருப்பாங்க மேல் மட்டத்துல உள்ள அதிகாரிங்க. ஒரு மேனேஜர் ஒருத்தன் இருக்கான், எரிஞ்சு உழுவுறான், நான் அவ்வளவு வேலை செய்யறேன், என் உழைப்பை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இருந்தவங்க கூட இப்ப மேல்மட்ட அதிகாரிகள் மத்தியில நல்ல பேர் எடுத்துருவீங்க. பரவாயில்லையா, இவன் தான் வேலை செய்யறான், நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு முக்கியத்துவம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும். அது எல்லாத்தையும் கொடுக்கறது தான் இந்த மேசராசியில இருக்கிற சுக்கிரன். அதோட ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம், தொலைதூர பயணங்கள் நிறைய இருக்கும். ஒரு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த பயணம் இருக்கும். ஒரு நம்ம இங்க இருந்தே திருப்பதி போய் சாமி கும்பிடணும், இல்ல அயோத்திக்கு போகணும், இல்ல நவ கிரகங்கள்ல போய் சுற்றுலா பண்ணணும், இல்ல நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சவங்கலாம் இந்த மாசம் அந்த தொலைதூர ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அப்படிங்கறத நீங்க செஞ்சீங்கன்னாலும் நல்லபடியான தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும். அதோட இந்த மாசம் 8ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் வரார். இத்தனை நாளா அவர் லாப வீட்டுல இருந்தாலும் அவரால் 10 ரூபா புண்ணியம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவர் வந்து நீசம் அடைஞ்சு போயிட்டாரு. அப்ப இடம் பூமியால பிரச்சனையை தான் கொடுத்தாரு. 11வது இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்தாண்ட கொள்ளக்காரன் கூட பிரச்சனை, இந்தாண்ட கொள்ளக்காரன் கூட பிரச்சனை, எவுத்த கொள்ளக்காரன் கூட பிரச்சனை, இப்படி ஒரு துண்டு நிலத்தை வச்சுக்கிட்டு 4 பக்கமும் பிரச்சனையை வச்சுக்கிட்டு தாண்டா நம்ம வாழ்ந்தோம். பெரிய நிலையா இருக்கு, இடம் இல்லாதவங்க கூட நிம்மதியா இருக்கான். ஒரு துண்டு இடத்த வச்சுக்கிட்டு நாம்பர்ரா வச்சிட்டேன், எனக்கு தாண்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப இதுக்கு மேல சிம்ம ராசிக்கு செவ்வாய் போன பிறகு 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். குறிப்பா இடம் பூமி விற்பனையால வருமானம், விற்க முடியாம கிடந்த சொத்தை இப்ப விற்கலாம். அது மாதிரி ரொம்ப நாளா ஒரு இடத்த ஒண்ணு வாங்கிவிட்டேன் பத்திரம் போட முடியல அப்படின்னவங்க கூட இப்ப அந்த பத்திரம் போடலாம். அது மாதிரி விவசாயத்துல 10 ரூபா காசு பணம் வரும். ரியல் எஸ்டேட், கமிஷனு, தரகு, ஒரு பிளாட் வாங்கி விற்கிறேன் போறேன் வரேன், இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே நல்ல காசு பணம் 10 ரூபா பார்க்கலாம். மண்ணை தொட்டு எதை செஞ்சாலும் அது பொண்ணாகும். அது மாதிரி விவசாயத்திலயும் உங்களோட விளைச்சல் அப்படிங்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும். 4 பேர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்காயா, பரவாயில்லையா, பரவாயில்ல, முன்னுக்கு வந்துட்டான் ஏதோ ஒரு அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கும். இருந்தாலும் செவ்வாய் சனியை பார்க்கிறார் அப்படிங்கறதால கொஞ்சம் நீங்க வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்தவங்க, வெளிநாட்டுல இருந்து திரும்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயணங்கள் அப்படிங்கிறது தாமதமாகும். அதை நீங்க பெருசா ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. சரி அமையிறப்ப அமையிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்து பொழப்பு ஓட்டும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கலாம். கை நழுவி போகிறதுக்கு சில ஒப்பந்தங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு திரைத்துறையில இருக்கேன் அப்படின்னா ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா டக்குன்னு அதை நம்ம பிடிச்சிக்கணும். அது மாதிரி யாரா இருந்தாலும் சரி, இந்த செல்போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க கூடாது. இந்த மாசத்துல ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி வர வேண்டியது இருக்கும், நமக்கு சுவிட்ச் ஆஃப்ங்கிறதால அது வராமலே போயிடும். நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கும், ஒருத்தன் வந்து நமக்கு செஞ்சு தரேன்னு போன் அடிப்பான், நம்ம அந்த நேரத்தில் இருக்க மாட்டோம், அப்புறம் நடக்காம போயிடும். அதனால கூடுமான வரைக்கும் தொடர்புலையா தான் இருக்கணும். யாரு போன் அடிச்சாலும் எடுத்து பேசுறது அப்படிங்கறத இந்த மாசத்துல உங்களுக்கு நன்மை பயக்கும். அந்த வகையில இந்த குருராஜ யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாசமா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.